ஆண்டவர் அநேகரை அற்புதமாய் விடுதலை ஆக்கினார் வேதத்தில். ஆனால் என்னை கேட்டால் அவர்கள் விடுதலையானதெல்லாம் ஆண்டவராலேயா அவர்களுடைய விசுவாசத்தாலேயா? சொல்லுங்கள். அதை ஆண்டவரே சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரிடத்தில் நாம் பற்றுதலாக இருக்கும்போது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களை தர வல்லவர். ஆமென். நான் அன்பு பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கிறது நமக்கு மிகுந்த வேதனை. ஆனாலும் தேவ பிரசனம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவன் அவர்களை பாதுகாப்பாராக, பலப்படுத்துவாராக. என்னை அன்பாக அழைத்த அன்பு தம்பி பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் ஆண்டவரை சற்று நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் பிரத்யட்சமாக ஒரு வார்த்தை என் இடத்துல காலையில் பேசினார். நான் காண்கிற தேவன். ஆமென். ஆமாம், என் ஜனத்திட்ட இந்த வார்த்தையை சொல்லுன்னு ஒரு இன்சிஸ்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அவர் காண்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் அநேக நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை பார்க்கலையோ, என் ஜெபத்தை கேட்கலையோன்னு ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் காண்கிற தேவன். I'll watch everything. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர். அதை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியவே முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் இருக்கிற அவப்பெயர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். எல்லாரும் கண்களில் மூடி நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். அவர் கிருபை நிறைந்தவராய் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ரீபா மல லஹா ஷெகேதர லஹாந்தேரே, சர்வ மகிமைக்கும் பாத்திர நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். தேற்றவாளனே எமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில துதிக்கலாமா? இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். நல்ல வாய்களை திறந்து சர்வ மகிமைக்கும் பாத்திரர் நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கண்மலையாக எங்கள் கிறிஸ்து. ஓ பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மகிமைக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர். எங்கள் துதிகான மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதா? உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அந்த நீரங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். கிருபையாய் நீரங்களை நடத்த வல்லவர். மகிமையாய் நீரங்களை நடத்த வல்லவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லும் ஏகோபித்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீ உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. வாய்களை திறந்து ஓ ஆவியானவரே, we welcome you Holy Spirit. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்தும் துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே என் ஆறுதலே, அழைத்த அழைப்பின் கார். எஜமானனே சொல்லுங்களேன், எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால தாழ்ந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்பிற்கு நிகரே உங்க கிருபை இருந்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்பிற்கு உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல, உம் அன்பிற்கு நிகரே இல்ல. ஓ நீ நல்லவரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்க வல்லவர், ஒரு நாளும் எங்களை தள்ளாத சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை போல தெய்வம் இந்த பூமியில் எங்கிலும் இல்லை. நீர் மாத்திரமே பெரியவர், நீர் மாத்திரமே பெரியவர், நீர் மாத்திரமே சிறந்தவர். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லம். உம்மை போல தெய்வம் இந்த பூமியில் எங்கிலும் இல்லை. எங்கள் வாழ்க்கை முழுவதும் வறட்சியாய் காணப்பட்டாலும் உம்மை விசுவாசிக்கிற எங்களுடைய இருதயத்திலிருந்து
எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் பாய போகிறதற்காக ஸ்தோத்திரம். வற்றாத ஜீவ நதிகள் பாய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிறது நிமித்தமாய் வறட்சியான எங்கள் வாழ்க்கை மாற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ, இந்த நாளிலே பரிசுத்த தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, இந்த மாதத்தில் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக கர்த்தர் எழுந்தருளுவீராக. இதுவரை குந்தி குந்தி நடந்த அனுபவங்கள் முடிந்து போவதாக. கர்த்தர் உம்முடைய ஜனங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. தடைகள் விலகுவதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான தேவனங்களை நடத்துவீராக. கிருபை நிறைந்தவர் நீர் எங்களை நடத்துவீராக. தடைகள் விலகுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கண்ணீர்கள் ஓய்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் நீர் சர்வ மகிமைக்கும் பாத்திரர். இந்த நாளிலும் அற்புதம் செய்ய வல்லவர். ஓ, எங்கள் எலியாவின் தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. சொல்லுங்களேன். எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, என்னில் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. உங்க சத்தம் கேட்கட்டும். அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும், கமான். அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஆவியே, சத்தத்தை உயர்த்தி ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ ரலலலா ஷகேரராடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் நம் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். சத்தத்தை உயர்த்தி நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை
வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் தேவன் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் 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 எங்கள் மத்தியில் அசைவாடும் அசைவாடும் எங்கள் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. நல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து அசைவாடும் மகிமைக்கு பாத்திரரே. அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நீங்க சொல்லுங்க அசைவாடும் அசைவாடும் பரிசுத்தரே நீர் மகிமைக்கு பாத்திர. நீர் சர்வ வல்லமையுள்ளவர். கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே. கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாலோ மறந்து போவாலோ. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாலோ இறங்காதிருப்பாலோ. தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். சொல்லுங்க தாய் மறந்தாலும் தகப்பன் என்னை நீர் மறக்கவே மாட்டீர். உள்ளங்கையிலே நீர் என்னை பொறித்து வைத்துள்ளீர். ஆவியே 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 அசைவாடும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னல்ல அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுவோமா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற சர்வ வல்லமையுள்ளவர் நீர். ஒரு நாளும் எங்களை தள்ளாதவர் நீர். மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறா
முடியாதவர். முடிந்தவர்களை கூட சேர்ந்து எழுது நின்று முடியும்னா இஃப் பாசிபிள் என் கூட சேர்ந்து நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இந்த சபை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிற மகிமையான சர்வ வல்லமையுள்ள தெய்வம். வாக்கு தத்தங்களை சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, மறக்கிறவர் அல்ல, மனமாற மனுஷன் அல்ல. நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவர் அப்படியே உயர்த்துங்க பாப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீ நல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். இதுவரை எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த விஷயத்தை, இதுவரை எங்களை மடங்கடித்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை கர்த்தர் சந்திப்பீராக. உடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்ற சமயத்தில், தக்க சமயத்தில் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நீர் தரப்போகிற மகிமையான இவங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. சொல்லுங்க, உம்மை மாத்திரம் நம்பி உள்ளோம், உம்மையை நம்பி உள்ளோம் நாங்கள், உம்மையை நம்பி உள்ளோம். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உங்க சத்தம், அன்பின் சிகரமே, ஆறுதலே. எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, பாசமே, எனது ஆசையே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி
சார்ந்துள்ளோம். நீர் நல்லவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுவோம். We thank you Father Lord. We lift up your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். கிருபைக்கு பாத்திரர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவர் பேசுவீராக, கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, சபையின் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் கூடும்போது எல்லாம் எங்கள் தேவன் நீர் எங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் ஒரு விசேஷ செய்தியாளரை கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால வருகிற வாரத்தில் அந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு ஆமென் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு விசேஷ செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். ரொம்ப நாட்களாக எனக்கு ஒரு ஆசை, அருமையான பாஸ்டர் லியோ ராகேஷ் அண்ணன் அவங்களையும் அருமையான சகோதரி பிரின்சி அவர்களையும் அழைக்க வேண்டும், சர்ச்சுக்கு கூப்பிட வேண்டும். நீங்கள் எல்லாம் அவங்கள டிவியில் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அண்ணன் திருமணத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு அதிக முறை வந்திருக்காங்க. திருச்சிக்கு வரப்பெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. அவன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அழைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப வாஞ்சை, எப்படியாவது கூப்பிடணும், எப்போ கூப்பிட்றதுன்னு தெரியல, அதுக்கான சரியான நேரம் எப்போ வரும்னு தெரியலன்னு ரொம்ப இருக்கும்பொழுது அவன் திருமணத்துக்காக அவங்கள கூப்பிடும்பொழுது அவங்க டேட்ஸ் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேக்ஸிமம் அவங்க ஒரு நாள் காலையில் பெங்களூரில் இருந்தாங்கன்னா சாயந்தரம் சென்னையில் இருப்பாங்க. சாயந்தரம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல தேவக்கோட்டை போயிடுவாங்க, திருப்பியும் வெள்ளூர் போவாங்க. இப்படி பவுலை போல பவுல் எத்தனை பட்டணங்கள் கண்டங்கள் சுற்றி திருந்தது போல் திருச்சி, தமிழ்நாடு, திருச்சி கிராஸ் பண்ணி தான் எப்பயும் போவாங்க. ஸோ அவங்க அப்படியாக சென்று ஆண்டவருக்காக நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அவர்களை குடும்பமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ரிஃப்ளெக்ஷன் மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லி அவர்கள் தேவக்கோட்டை பகுதியில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு குடும்பமாக இருக்கிறாங்க. அருமையான ஜூடா ராக், ஜேன் ராக்கில் ஜேன் ராக் புது குழந்தை ஒரு பாப்பா பிறந்திருக்கா அண்ணனுக்கு. அவங்களும் இன்றைக்கி குடும்பமாக வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க, அண்ணனோட அம்மா அப்பா வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கைகளை தட்டி உங்களை வரவேற்கலாம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து பாஸ்டம் அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. நல்ல ஒரு முறை கூட பலத்த கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தினால. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளுக்கு பெயர் என்ன நாள்? இந்த நாளுக்கு என்ன பெயர்? ஓய்வு நாள். ஓகே. வாலிப பிள்ளைங்க என்ன டே இன்னைக்கு? வாட் இஸ் டே டுடே? இங்கிலீஷில் கேட்டால் தான் நம்ம பிள்ளைங்க பதில் கேட்போம். இன்றைக்கி என்ன சண்டே? வேறு ஏதாவது சொல்லுங்களேன். இந்த நாளைக்கு என்ன பெயர்? கர்த்தர் உயிர் தெழுந்த காலை வேலை. சூப்பர். ஓகே ஓகே. சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க. நம்ம ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கலை. ஓய்வு நாள் எது? 7ஆம் நாள், சனிக்கிழமை தான் அப்போ வர்ஷிப் பண்ணோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதிக்கிறதுக்கான காரணம், அவர் வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்தார் அதிகாலை வேளையில். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழுந்த தேவன். அவர் மரித்தது உண்மை. ஆமென். அவர் மரித்தது எவ்வளவு உண்மையோ அதை விட அவர் உயிர் தெழுந்தது உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஏறுகிறதற்கு முன்பாக இறங்கினார், இறங்கி நமக்காக ஏறினார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது எப்படி இருக்குது? பரிதாபமாக இருக்குது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்த்தவர்கள் என்ன சொன்னாங்க? தேவன் இவரை கைவிட்டுட்டாங்க. அப்படி தானே இருந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு தோற்றது போல, பரிதாபமான ஒரு வாழ்க்கை போல அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, முடிஞ்சது அவர் கதை, ஆண்டவரை கைவிட்டுட்டாரு, அப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் இயேசுவுக்கு நன்றாக தெரியும் தனக்கென்று ஒரு 3ஆம் நாளை பிதா நியமித்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாய்,
மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறது போல, இல்லை நீங்கள் தோற்று போனது போல, இல்லை உங்களை கைவிட்டது போல, கர்த்தர் உங்கள் கூட இல்லாதது போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையோ உங்கள் குடும்பமோ உங்கள் சூழ்நிலைமையோ காணப்பட்டாலும் இந்த காலை வேளையில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு 3ஆம் நாள் இயேசுவுக்கு இருந்தது போல ஒரு 3ஆம் நாள் உங்களுக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 3ஆம் நாள், நானும் எழுந்து நின்று இயேசு தேவன் என்று இந்த உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு 3ஆம் நாள். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் முதல் நாளிலே உங்களோடு இருப்பது எங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம். எந்த மாதத்தினுடைய முதல் நாள் வெரி ஸ்பெஷல் டே, ரொம்ப ஸ்பெஷலான நாள். நான் அதை ரொம்ப ஸ்பெஷலாக யோசிப்பேன். ஒரு புதிய துவக்கம் வரும் பொழுதே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்ன்ற ஒரு ஆசையோடு நான் இருப்பேன். அந்த ஆசையோடு ஒரு வேளை இங்கே வந்திருந்தீங்கன்னா கண்களை மூடி நம்ம இந்த மாதத்துக்குரிய தேவ கிருபையை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போக நல்ல கண்களை மூடி கொஞ்ச நேரம் டங்ஸில் பேசலாமா? அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He strengthens himself. அந்நிய பாஷை பேசுகிறவன் தன்னையே பலப்படுத்தி கொள்ளுகிறான். நல்லா டங்ஸில் சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷை ஷதுரா பாலா துரா பாபா. புதிய கிருபையை கேளுங்க. இந்த மாதத்துக்கு தேவையான தேவ பலன், ஆவியில் ஒரு பலன், சோர்வுகள் நீங்க பரிசுத்த ஆவியானவர். மற்றவங்களாம் சத்தத்தை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்களாம் சத்தத்தை உயர்த்தி, வாலிப பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா. ரகதரலா ஷிகதரா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. மறுபடியும் புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கைகளை தட்டி பாடலாமா? புதிய மாதத்திற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. உற்சாகமாக வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. உற்சாகமாக ஆனந்த களிப்பை முழு பலத்தோடு கைகளை தட்டி புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. ஷகதரபா பலனை தாரும் தேவா, ஷிகரதரபலதோ கிருபை தாரும் தேவா, ரிகலபதரதரோ தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றியுண்டு, 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 இயேசுவின் நாமத்தில் வெற்றி. வாய்களை திறந்து இந்த மாதத்துல ஜெயிக்கிற ஒரு மாதமாய், மேற்கொள்ளுகிற ஒரு மாதமாய், தோற்ற எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை நிறுத்துகிற மாதமாய். வெற்றியுண்டு, வெற்றியுண்டு,
கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லா கைகளை தட்டி இந்த மாதத்துக்கு தேவையான கிருபை எங்கள் உச்சந்தலையின் மேல இறங்கட்டும் அப்பா. இந்த கடைசி மாதம் நீர் எங்களை கொண்டு வந்தது உடைய கிருபையினால தான்ப்பா. உங்க கிருபையினால தான் நாங்க நிலை நிற்கிறோம். நீர் இல்லாமல் இருந்தால் நாங்கள் இப்பொழுது இருக்க முடியாதப்பா. உங்க கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபை எதிர்பார்க்கிறோம். புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, புதிய காரியங்கள் நடப்பதாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன கர்த்தாவே, புதிய காரியங்களை காண அனுபவிக்க உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எழுந்தருளும் அப்பா. கர்த்தர் கிருபை ஆயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவங்களாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அப்பா தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகுமா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் ஒரு வாய்க்கால் அப்படியே அமைக்கும். எதுக்கு? உங்களுக்கும் பரலோகத்துக்கும். அல்லேலூயா. ஏறினால்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு ராஜாமத்தில் பார்த்தார், ஒரு ஏணியை பார்த்தாரு. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் ஏறுனாதான் இறங்க முடியும். ஆமென். நீங்கள் டேங்க்கில் தண்ணி ஏற்றுனாதான் டேப்பில் திறக்கும் போது தண்ணியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மோட்டர் போட்டு மேலே தண்ணி ஏற்றாமல் நீங்கள் டேப்பை திறந்து வச்சது 40 நாள் டேப்பு பக்கத்திலே உட்காந்து உபவாசம் போட்டாலும் தண்ணி வராது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். அப்பா தண்ணி வரலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் நீங்கள் சொன்னாலும் தண்ணி வராது. ஏன்னா ஏற்றவே இல்லை எதையுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை மேலே ஏற்ற 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 கிருபை கீழே இறங்கி வரும். அல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடல் உண்டு, where the praises go up glory come down. அப்படின்னா துதி எழும்ப எழும்ப மகிமை இறங்கி வரும். அப்போ நீங்கள் ஏணியில் எதை ஏற்றீங்களோ கர்த்தர் அதற்குரிய தக்க பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் எங்களை குடும்பமாய் கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமென். ஒரு விசேஷமான மாதத்தினுடைய முதல் நாளில் உங்களோட ஒரு குடும்பமாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இது ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ண டேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை இந்த நாளை முன்குறித்து எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்புகிறேன். அருமையான ஊழியக்காரர்களை பரிசுத்தவானை நான் நினைவு கூறுகிறேன். நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். நாங்களும் தொடர்ந்து அவருக்காக நிச்சயமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாஸ்டர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். தேவன் கிருபையாய் அவர் மேல் மனம் இறங்கணும். ஆமென். இது வரைக்கும் இந்த ஏரியாவில் இவ்வளோ ஒரு கனமான ஊழியத்தை அவர் செஞ்ச மினிஸ்ட்ரியுடைய இம்பேக்டை பற்றி நான் சொல்லட்டுமா? ஏன்னா பொதுவாகவே ஒரு திருச்சபைக்கு போனால் இந்த போர்டெல்லாம் நான் பார்ப்பேன். பொதுவாக எல்லா திருச்சபைகளிலும் போர்டில் ஆசீர்வாதம் நிறைந்த வசனங்கள் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆமாம் தானேங்கப்பா? கரெக்ட். எவ்வளோ திருச்சபைக்கு போகிறோம், பிளெஸ்ஸிங்கான வேர்ட். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் இதை சுற்றி பார்த்த உடனே அருமையான ஊழியக்காரருடைய ஆமென் அவர் ஒரு உத்தம ஊழியக்காரர் என்பது இதிலே விளங்குது. ஹல்லேலூயா. உண்மை. ஏன்னா ஆசீர்வாதங்களை தாண்டி ஆசீர்வாதத்திற்கான வழிகளை இங்கே எழுத வைத்திருக்கார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறதுனால மாத்திரம் ஆசீர்வாதம் வர்றதில்லை, பொல்லாப்பை விட்டு விலகின ஆசீர்வாதம் தானாய் வரும். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் ஒரு பெரிய மாடல், ஒரு அருமையான மாடல் இது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஏற்கும் சிற்சையில் வளர்க்கிறவர்கள் தான் தகப்பன்னு பேர். தலைவர்கள் வேற, தகப்பன் வேற. ஆமென். ஆமாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனை கொடுத்துருக்கிறார். அதற்காக எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து நம்ம வாசித்த ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம எல்லோரும் இப்போ தான் வாசித்தோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை மாத்திரம் யாராகிலும் ஒருவர். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, இது ஒரு திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறபடினால எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ இல்லை ஒரு புதிய காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு புதுசாக என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னென்னா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனம் நமக்கு தெரியும். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் தெரியுமா? வெரி குட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் தான் இதோ. இதோனா என்ன அர்த்தம்? இப்போவே உடனே இதோ இங்கே பக்கத்தில் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று பக்கத்தில் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? இதோன்னு சொல்லுவோம். தூரத்தில் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? அதோன்னு சொல்லுவோம். அப்போ இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை நாளைக்கு. அப்போ வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் புதிய காரியங்களும் மேன்மைகளும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், தேவனை அறிந்தவர்களை விட தேவனை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் எதிர்த்து வீட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளோட என்ன பண்ணுறாங்க? அதில் ஒரு சில பேர் அநியாயமாக காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேரை பாருங்கள், வேத புத்தகம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது கர்த்தருடைய வேதம். உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறார். இப்போ இயேசுவே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் பேர் ஏன்னு வச்சுக்கலாம். அந்த ஏன்ற மனுஷனுக்கு இயேசுவை தெரியாது, வேதத்தை தெரியாது. ஆனால் அந்த மனுஷன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்படி அந்த உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற கற்பனைக்கு இயேசுவையும் அறியாமல் வேதத்தையும் அறியாமல் ஒருவன் கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன? இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வாதத்தை தேடி போகவே இல்லை, தேவையில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற நல்ல மேய்ப்பனை பின்தொடர்ந்து போனீங்கன்னா, அதனை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பனை நீங்கள் பின்தொடர்ந்து போனீங்கன்னா அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யாரை தொடரும்? மேய்ப்பனை தொடருகிறவரை. மெய்ப்பனை ஃபாலோ பண்ணுறவங்கள நன்மையும் கிருபையும் ஆட்டோமேட்டிக்காக தொடரும். இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக, எங்கள் குடும்பத்தின் அனுபவமாக நாங்கள் சொல்கிறோம். நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக, பணங்களுக்காக, இதுக்காகலாம் நாங்கள் என்ன பண்ணதே இல்லை, ஜெபிச்சதே இல்லை. ஒன்றுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. அவர் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் மனதில் இன்றைக்கு காலையில் தேவன் பதிக்க விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நன்மையும் கிருபையும் தானாய் உங்களுக்கு பின்பாக்க வரும். நீங்கள் அதை தேடி அலைந்து ஓடி அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். முழுவதும் பெரிய பிரயாசத்தை பேதுரு பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சுலபமாய். அல்லேலூயா. நம்ம காலேபும் யோசுவாவும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, எளிதாய் சுதந்தரிக்கலாம். எளிதாய் சுதந்தரிக்கலாம். எப்படி எளிதாய்? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாமே எளிதாய் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, நல்ல மேய்ப்பனாகிய உம்மை பின்பற்றி நான் நடப்பேன்ப்பா. நீங்கள் எந்த வழி காண்பிக்கிறீங்க அந்த வழியில் நடப்பேன். அந்த வழி மேடாக இருந்தாலும் ஏறுகிறதற்கு சிரமமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பின்தொடர்வேன். அந்த வழி ஒரு பாறை போல் ஒரு இறங்குறதா இருந்தாலும் அது எனக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணாலும் நான் உங்களுக்கு பின்தொடர்வேன். அல்லேலூயா. அவர் மலைகளின் தேவன், அவர் பள்ளத்தாக்கின் தேவனும் கூட.
அவர் மலைகளில் ஏறும்போது கடினமாக இருக்கும், ஆனால் ஏறுங்க, கர்த்தர் உங்களுக்கு அங்கே நன்மையை வச்சிருப்பார். பள்ளத்தாக்குகளை இறங்கும் போது பயமாக இருக்கும், ஆனால் இறங்குங்க, கர்த்தருக்கு பின்பாக நீங்கள் நடந்தால் அந்த பள்ளத்தாக்கையே நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உயரங்களில் பார்க்க முடியாதவைகளை அனுபவிக்க முடியாதவைகள், உயரங்களும் மலைகளும் கற்றுத்தர முடியாத பாடங்களை பள்ளத்தாக்குகள் கற்றுத்தரும். ஏன் கர்த்தர் நம்மளை பள்ளத்தாக்கில் நடத்துகிறாரு? தேவனை அறியாதவர்கள் மலை மேலே இருக்கிறார்களே, நாங்கள் ஏன் பள்ளத்தாக்கில் நடக்கணும்? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது? ஏன்னா மலைகளில் சிலர் கற்றுக்கொள்ள முடியாதவைகளை பள்ளத்தாக்குகள் கற்றுத்தரும். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு உங்களை உருவாக்கும், பள்ளத்தாக்கு உங்களை புடமிடும். ஹல்லேலூயா. அதனால எப்போவுமே கர்த்தருடைய ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தால் கர்த்தருக்கு எப்போவுமே கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த பள்ளத்தாக்கில் ஏதோ ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்க நீர் கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பது இல்லை. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் அது என்னவா நடக்கும் சொல்லுங்கள்? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சிறைக்கு நீ வரலனா, இந்த சிறையில் இருக்கிற, இதற்கு தலைமையாக இருக்கிற ஒருவருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையில் பாதகமாய் ஒரு காரியம் நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் சந்தோஷப்படும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் உச்சந்தலையின் மேலே இறங்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. என் குடும்பத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று இல்லை. ஆவிக்குரியவர்கள் இருக்குது என்னோட ஒரே ஒரு மாமா குடும்பம் தான். எப்பயாவது தான் அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போவோம். ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஒரு குடும்பம், ஆனால் தேவனை நேசிக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. பைபிள் காலேஜில் நான் படிக்கலை. கர்த்தருடைய அந்த ஃபேவர் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை எதிர்காலத்தில் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் தேவனுடைய கிருபை இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும், பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு, இப்போ கூட நாங்கள் சென்னை பட்டணத்தில் 4-5 ஊழியங்கள் நிறைவேற்றி வந்துட்டுருக்கோம். ஹல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போய் அடுத்து நாங்கள் நாகர்கோவில் போக போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட பிரயாணங்களில் கர்த்தர் எங்களை குடும்பமாய் பயன்படுத்துகிறதற்கான ஒரு ஒரு கிருபை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பள்ளத்தாக்கிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2வது, பள்ளத்தாக்கிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதித்து பார்த்த, ஒரு டெஸ்ட் வைக்காமல் ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். நீங்கள் இன்னைக்கு யாராகிலும் ஒருவர் உயர்ந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க அந்த டெஸ்ட் வழியாக கடந்து போய் அதில் பாஸ் ஆகிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவோ அவங்க முற்பிதாக்களோ அந்த டெஸ்ட் வழியாக கடந்து போய் பாஸ் ஆனதுனால, ஆண்டரோடு அவங்க பண்ண உடன்படிக்கையினால் அவங்க உயர்ந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு உயர்வும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் டெஸ்ட் இல்லாமல் வரவே வராது. சாதாரண எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறதுக்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, கர்த்தர் முதலாவது மேன்மை அனுப்ப மாட்டார், டெஸ்ட்டு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. ப்ரமோஷன் அனுப்ப மாட்டார், டெஸ்ட்டு தான் அனுப்புவார். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். அதில் மட்டும் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா ப்ரமோஷன் நிச்சயம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வனாந்திரம் என்பது தாவீது தள்ளப்பட்ட இடம் அல்ல, தாவீதை கர்த்தர் பரிசோதித்த இடம். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் அவங்க அப்பா இல்லாத போது, அவங்க அம்மா இல்லாத, வாலிப பிள்ளைங்க சத்தத்தை கேளுங்க. அந்த வனாந்திரத்தில் அவங்க அப்பா இல்லாத போது, அண்ணமார் இல்லாத போது, தாய் இல்லாத போது, நீ என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லாத போது, கர்த்தரை துதித்த அந்த தாவீது தான் அரசனானான். ஆடு மேய்க்கிறதுனால எல்லாரும் அரசனாக முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம நல்லா இருப்போம். இல்லை சிஸ்டர், கஷ்டத்தின் நடுவில் கர்த்தரை துதித்தா, கஷ்டத்தின் நடுவில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வாழ்நாள் முழுவதும் ஒரு கஷ்டத்தை மாற்றி ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுமையை சுமந்து கொண்டு வாரத்தின் முதல் நாள் இறக்கி வைக்கிறோம், மறுபடியும் உலகத்துக்குள்ளே போய் மறுபடியும் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு வரோம், திருப்பி இறக்கி வைக்கிறோம். இங்கே ஆவியின் கண்களில் பாருங்கள், மூட்டை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. சர்ச்சில் இடமே இல்லை. ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? அவன் மூட்டைய பாரங்களை சுமப்பவன் அல்ல, அவன் நுகங்களை சுமப்பவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வசனத்தில் வாசிக்க கர்த்தர் கொண்டு வந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். நீங்கள் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற
இயேசுனுடைய ரத்தத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தில் நிறைய பேர் மறிச்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கொலை செய்யப்பட்டது கேள்விப்பட்டிருக்கோம். வேதத்தில் எங்கெல்லாம் இன்னசென்ட்டான, அதாவது கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரவான்களாக இல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய இரத்தங்கள் எல்லாம் பேசுகிறதற்கு பவர் இருக்குது. அல்லேலூயா. ஆபேல் டசன்ட் டிசர்வ் டு பி கில்ட். ஆபேல் வந்து கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆனால் ஆபேல் கொலை செய்த உடனே பூமியிலிருந்து அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்குது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்ட போது அவர் கூப்பிடுறாரு. அவர் கொலை செய்யப்பட்ட போது வானத்தை அண்ணாந்து திறந்து அப்படியே பார்க்க, வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் எழுந்து நிற்கிறதையும் பார்க்குறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த இப்போ நம்ம அங்கே இப்படி உட்காந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெஷல், நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டில் நம்ம ஃபேமிலி ஏதாவது ஒரு விசேஷத்தை ஊழியக்காரங்க வந்து இங்கே உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அவரை விட விசேஷத்தை ஒரு ஆள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. ஆமாம் தானே? எந்திரிச்சு நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? ஹானர், ஒரு கனப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஸ்தேவான் மரித்த பொழுது ஆண்டவர் எழுந்து நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? God wants to honor Stephen. Hallelujah. ஸ்தேவானை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் எதை விட்டாலும் அது ஜீவன் மாத்திரம் இல்லை. ஆமேன். ஜீவனை விடுகிறது ஒரு பயங்கரமான விஷயந்தான், இல்லை? இரத்த சாட்சியாய் மரிப்பது ஒரு பயங்கரமான விஷயந்தான். ஆனால் இயேசுக்காக வாழ்வது அதை விட பயங்கரமான. அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது ஜீவ பலியாக. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே செத்த பலிகள், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஜீவ பலி. ஆமேன். நீங்கள் வாழ்கிறதே எப்படி தெரியுமா? செத்த மனுஷன் வாழ்கிறது மாதிரி வாழணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சத்தில் மரித்து ஆவிக்குள்ளாக பிழைக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு பிரின்சி, யார் பிரின்சி? எங்கன்னா பிரின்சி ஆல்ரெடி செத்துட்டா. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இப்படி தான் வாழணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. என்ன? நான் சாகணும், என் குணங்கள் சாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு அப்படின்னா, இப்படி அநியாயமாக என்னை கொலை செய்த சகோதரனுக்கு என்ன செய்யப்படும், எனக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு வெஞ்சன்ஸை பழிவாங்குகிற காரியங்களை குறித்து அப்படி தானே வசனம் சொல்லுது. ஏன்னா வசனத்தை இங்கே வாசிச்சிங்கன்னா ஆபேலும் ரத்தம் பேசின உடனே கர்த்தர் வந்து என்ன பண்ணுறார்? காயினை சபிக்கிறார். ஆனால் நீங்கள் நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இந்த இயேசு ரத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? நன்மையானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் நன்மையானவைகள் எனக்காக பேசப்படுகிற மாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற ஒரு இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தீமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசேப்பு எந்த தீமையும் செய்யலை, இன்னசென்ட் மேன். ஆனால் அந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு அவனுடைய சொப்பனங்களை விளக்கி சொல்லுகிறார். அதை விளக்கி சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னபடியே அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுறாரு? உயர்த்தப்படுறார். ஆமாம் தானே? ஆமாம். உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அவன் மறந்து போயிட்டான். யாரை மறந்து போயிட்டான்? மறந்து போயிட்டான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், இல்லை? ஒரு சொப்பனத்தை வர வச்சு ராஜா அதை இவனுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்ல. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பவங்களுமே எதுவுமே சும்மா அவங்க வர்றது, ஒருத்தர் பேசுகிறது, அப்போலாம் நீங்கள் கதை போல் இதை படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. வேதத்தை நேசித்து வாசிச்சிங்கன்னா அப்படியே யூ வில் கோ இன் டு தட், அதுக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள். நான் வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஹாஸ்டலில் அந்த பைபிளை திறந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து சவுலும் யோனத்தானும் என்ன பண்ணுறாங்க? கொலை செய்யப்பட்டுட்டாங்க. ஒரே அழுக நான், ஏன் ஆண்டவரே யோனத்தான் ஏன்பா சாகணும்? யோனத்தான் ரொம்ப, ஏன்னா நான் அதை தொடர்ச்சியாக படிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். எனக்கு அழுக வந்துருச்சு யோனத்தான் மரிச்சது. எனக்கே அழுக வந்துச்சுன்னா தாவீது அவ்வளோ அழுதுருக்கிறார். ஏன்னா யோனத்தான் he doesn't deserve to die, இல்லை? ஒரே ஒரு காரியம்தான் யோனத்தான் செய்தது, தவறு என்று ஒன்றை தெரிந்து அந்த தவறோடு கூட நின்றது மட்டும்தான். ஆமேன். நீங்கள் தவறு செய்யலைனா கூட பரவாயில்ல, தவறு செய்கிறவர்களோடு நிற்கிறதே நமக்கு என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த தவறான போதை பழக்கங்களை சாப்பிடுற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த பழக்கத்தில் இல்லை, ஆனால் அந்த மனுஷன் கூட நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் வரும் பொழுது போலீஸில் நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா,
நீ இருன்னு விட்டுருவாங்களா? கொத்தா தான் தூக்குவாங்க. அதனால தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நடக்க மாட்டேன், நிற்க மாட்டேன், உட்காரக்கூடாது. அப்போனா நம்ம யார் கூட நடக்கிறோன்றது ரொம்ப முக்கியம், யார் கூட நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம், யார் கூட உட்காரோன்றது ரொம்ப முக்கியம். யோனத்தானுடைய வீழ்ச்சிக்கு காரணம், யோனத்தான் எந்த தவறும் செய்யலை. சவுல் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்னு தெரிந்த உடனே தாவீதோட வந்திருக்கணும் கிளம்பி பொட்டியை தூக்கிட்டு. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம சுற்றி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்களானாலும் பெண்களாலும் உங்கள் பக்கத்து வீட்டில் தீமையை விட்டு விலகுங்கள். பிசாசு கூட ஃபைட் பண்ணலாம், பாவத்து கூட ஃபைட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு கூட தான் ஃபைட் பண்ணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும். யோசேப்பை போல பாவத்து கூட நீங்கள் ஃபைட் பண்ண முடியவே முடியாது. தட் ஹாஸ் ஓவர் பவர், அதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாவமான இடங்கள்லேருந்து உங்களை விட்டு விலகணும். பாவமான மனிதர்கள் இருந்து என்ன பண்ணணும்? விலகணும். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வந்து, அல்லேலூயா, நன்மையானவைகளை பேசுகிற அந்த இயேசுவின் ரத்தம் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகளை பேச போகிறது. யோசேப்புக்காக யோசேப்பினுடைய நன்மைகளையும் திறமைகளையும் சொல்லுகிறதற்கு அங்கே ஒரு பானபாத்திரக்காரன், அல்லேலூயா, அவன் ராஜாவிடத்துல பேசின உடனே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு இங்கே ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். சிறைச்சாலையின் வஸ்திரங்களை போர்த்து இருந்த யோசேப்பு இன்றைக்கு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதியுள்ள வஸ்திரங்களை போர்த்தினவராக நிற்கிறான். அல்லேலூயா. உங்களுக்காக நன்மையானவைகள் பேசப்பட்ட போது உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட புலம்பலின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொண்டு, அப்படிதான் யோசேப்பு இருந்தார். சொல்கிறார் அவங்ககிட்ட, நான் எந்த தப்பும் செய்யலை, இந்த சிறையில் இருக்கிறதுக்கும் இந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் என் வாழ்க்கையில் இப்போ நான் தீமை அனுபவிக்கிறேன், எந்த தவறும் செய்யாமல் நான் இப்படிப்பட்ட துன்புறுத்தலை அனுபவிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் ஆனால் அவங்க என்ன நேசிக்கலை, நான் நன்மை செய்தும் எனக்கு தீமை தான் கிடைக்கிது. அப்படி ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? வருஷம் வரப்போதே, வருஷம் முடிய போதே, என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருந்தா, இயேசு உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அல்லேலூயா. குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைப்பார். அல்லேலூயா. குறித்த காலத்தில் உங்கள் புலம்பலின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு துதியின் ஆடையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அநியாயமாய் உங்களுக்கு இழைக்கப்படுகிற, அநியாயமாய் உங்கள் மேல் சுமத்தப்படுகிற, அநியாயமாய் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பாதைகளிலிருந்து ஒரு விடுதலை வரணும்னா அங்கே நமக்காக நன்மைகளை பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களை பற்றி யாருமே நல்லதாக பேசலை. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம செய்கிறதுனால அவங்க பேசுவாங்க. ஓகே, நிறைய பேர் நம்மளை பற்றி கெட்டதாக பேசுகிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம செல்ஃப் ஜஸ்டிஸ் தான் நமக்கு இருக்கும். எப்போவுமே நம்ம கரெக்டுனும் மற்றவங்க தப்புன்னு யோசிப்போம். எப்போவுமே நம்ம தான் தாவீது, நம்ம எதிர்த்து விட்ட அக்கா தான் கோலியாத்துன்னு யோசிப்போம். ஆமாம், எப்போவுமே சீனை ஓப்பன் பண்ணாலே நீங்கள் தான் தாவீது, உங்கள் மாமியார் தான் சவுல்னு யோசிப்பீங்க. எல்லாருக்குமே டேவிட்டாக இருக்கணும்னு ஆசை, எல்லாருமே ஹீரோவாக இருக்கணுமா. எனக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கான். எப்போவுமே எனக்கு ஒரு மாமா இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பார்த்தாலும் நாங்கள் சின்ன வயசில் இப்படி எங்கள் கதையெல்லாம் சொல்வார். அது எதுவுமே எல்லாமே கற்பனை கதையாக இருக்கும். நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்துட்டு அவர் ரொம்ப காமெடி பண்ணுவார். எல்லா கதைகளும், நான் எப்படி பேச ஆரம்பித்தேன், என் தங்கச்சி இருப்பா, அவளுக்கு பேச்சே வரலன்னுவார். அவளுக்கு சின்ன வயசில் பேச்சே வரல, நான் மாதா கோயிலில் முட்டி போட்டே ஏறி அந்த ரத்தத்தை எடுத்து அவன் நெத்தியில் பூசி தான் அவள் பேச்சு வந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்புறம் குட்டியாக இருந்தால் என் கசின் பார்த்து இன்னும் ஹைட் ஆகிட்டான். இவனுக்கு உயரமே பத்தலை. ஒரு நாள் வந்து அழுதான், சித்தப்பா நான் எப்படி ஆகிலும் ஹைட் ஆகணும், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னா. அவனுக்காக நான் அப்படியே ஏறி தொங்கி அவன் இப்போ உயரமாயிடு. இப்படிலாம் கதையாக சொல்லுவார். இவர் சொல்ல சொல்ல நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா சிரிப்போம். எங்கள் எல்லாருக்குமே தெரியாது கதை தான். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும் எப்படி வளர்ந்தாங்க, எப்படி படித்தாங்க, எப்படி பேசுனாங்க, யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி, யார் ஸ்டேட்டப் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பார். இவன் சின்ன பையன், குட்டி பையன், இவன் தான் கடைக்குட்டி எங்கள் வீட்டிலே. அவனும் என்ன பண்ணான்னா உட்காந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்ருக்கான். நாங்கள் எல்லாம் குடும்பமாக சிரிச்சுட்டே இருக்கோம். கதை கேட்டே இருந்தோம். திடீர்னு எல்லா கதையிலும் இவரே ஹீரோவான். கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன் என்ன கோவம்னா, எந்த கதையை சொன்னாலும் எல்லா கதையிலும் யார் உயரமானாலும் அவரால் தான் ஆகணும், யார் பேசினாலும் அவரால் தான் பேசணும், யார் என்னவானாலும் அவர் என்ன சொல்கிறாரு. ஆமாம், அவர் தனியாகவே தூங்க மாட்டார். இப்போ வரையும் 55 வயசு ஆயிடுச்சு.
ஆனால் நான் தான் ஏய் உனக்கு பயமாக இருக்குல்ல வீட்டில் தூங்க வாடா என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார். அவருக்கு தான் ஆக்சுவலி பயம். ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்லுவார், ஏய் வா பயமாக இருக்குல்ல தனியாக தூங்க வா அப்படியே சொல்வார். என் மாமா என் கிங்ஸ்லிக்கு நல்லா தெரியும் எங்கள் மாமாவை. இப்படியே சொல்லிட்டே இருந்தார். அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, குட்டி பையன். ஆனால் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எல்லா கதையிலும் இவரே ஹீரோ, எங்கப்பா எங்கே, எங்கம்மா எங்கே, அத்தை எங்கே, சித்தப்பா எங்கே, பெரியப்பா, எல்லாருக்கும் இவரே ஹீரோவா அப்படின்ட்டான். அந்த மாதிரி நம்ம எப்படி நினச்சிக்கிறதுனா, எப்போ பார்த்தாலும் நம்மளே தாவிதான், நம்ம தான் யோசிப்பான், அப்படி தான் நினச்சிப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தா நம்ம தான் சவுலாக இருந்திருப்போம். எஸ். ஆனால் நம்ம எப்படி நினச்சிக்கிறது, எப்போ பார்த்தாலும் நம்மளே ஹீரோவாக நினச்சிக்கிறது. நீங்கள் ஹீரோவாக உங்களை நினச்சிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசணுன்னா நீதியுள்ள கிரியைகள் உங்களிடத்து வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக, அந்த ரத்தம் உங்களுக்காக பேசுது. எதை பேசுது தெரியுமா? பாவ மன்னிப்பை பேசுது. ஹல்லேலூயா. உங்களை நீதிமான் ஆக்க கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் ரத்தம் பேசுது. ஒரு முறையும் தவறு செய்யும் போது ஒரு சிலருக்காக நான் ஜெபித்தேன். எனக்கு சமீபத்தில் ஒரு ராத்திரி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நான் ஜெபிக்கும் போது அப்படியே ஆவியில் அங்கே வசனம் எங்கே இருக்குது அந்த வசனம்? நவம்பர் மாத வாக்குத்தத்தம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில் ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? நியூஸை கேட்டுட்டு நியூஸையே இயேசுக்கு வாசித்து காமிப்பாங்க. சென்சஸை கேட்டுட்டு சென்சஸையே இயேசுக்கு என் அப்பா கணக்கில் புலி, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பாராம். உங்களை விட சரியாய் கணக்கு கேட்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சென்சஸை கேட்டு சென்சஸ் படி என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். நான் அந்த ஜெபத்தை எல்லாம் செய்யக்கூடாது என்றும் அதை தவறு என்றும் சொல்லவில்லை. அது ஒரு எப்படி சொல்லலாம்னா, அது ஒரு இடைநிலை ஜெபம்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய போல் ஜெபிக்கிறது ஓகே, ஜெபிப்போம். ஏசப்பா, அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா தந்திருப்பாரே. ஏசப்பா எனக்கு பிரியாணி சாப்பிட்றன்னு ஆசையாக இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? நீங்கள் கேட்ட உடனே பிரியாணி வந்திருக்கும். எப்போ? துவக்கத்தில். ஏசப்பா எனக்கு இது வேணும். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, ஒரு அக்கா, ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம்னா 12B பஸ் வந்து எனக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு முதல் முறை வெளியே வரும்போது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12B பஸ்ஸு கரெக்டாக வந்து அவங்க முன்னாடி நின்றுச்சு. அது பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு இயேசுக்காக வாழ்கிறாங்க. துவக்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற 12B பஸ் வேணும், பிரியாணி வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும், காடை வேணும், கவுதாரி வேணும், எல்லாத்துக்கும் ஆண்டுவார். அடுத்து ஒரு இடைநிலைக்கு வருவீங்க பாருங்கள், குழந்தை. ஏன்னா குழந்தை என்ன கேட்டாலும் தருவோம். இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கான். இப்போ 2 வயசு ஆயிடுச்சு. முன்னாடி அவன் எதை கேட்டாலும் கொடுப்போம். இப்போ ஒரு 2 வயசு ஆன உடனே அவன் எல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுக்கறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் சுகர் கேட்டால் கொடுக்க முடியுமா? என்ன ஆகும்? பிள்ளைக்கு உடம்பு சரி. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல? இடைநிலைக்கு வரும்போது இப்போ நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் தரமாட்டார். சிலர் தருவார், சிலர் தரமாட்டார். அல்லேலூயா. ஃபாதர் அழகாக பாடுறார், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார். நமக்கு அதை ஒன்று தரலையா, அது நன்மைக்கு தான். அல்லேலூயா. நம்ம கேட்காம ஒன்று கொண்டு வந்து சேர்த்துட்டாரா, நன்மைக்கு தான். ஆமேன். நன்மைக்கே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அடுத்த ஒரு முதிர்ந்த நிலை தான் இந்த ஆவியில் ஜெபிக்கிறது. ஸ்பிரிட், ப்ரேயிங் இன் ஸ்பிரிட். அப்படின்னா என்னென்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது. ஆவியானவரே, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், எனக்கு தெரியும் அந்த அக்கா எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? நிறைய கிறிஸ்தவர்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் சொன்னால் இது புரியும்னு நினைக்கிறேன். ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் யுத்தம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, எதிர்க்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வந்து உங்களை முட்டிடுச்சு, இடிச்சிருச்சு. உங்கள் வண்டி என்ன ஆகிடுச்சு? கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இறங்கி வந்து, வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும், இறங்கி வந்து என்ன பண்ணுவீங்க? காரை பார்த்து, என்ன அந்த காரை பார்த்து ஏன் வந்து என்ன முட்டுன? உனக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாதா? உனக்கு என்ஜின் வைக்கலையா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு புத்தி இருக்கான்னு யாரை பார்த்து கேட்பீங்க? காரை பார்த்து கேட்க மாட்டீங்க, காரை ஓட்டுனவரை பார்த்து தான் கேட்பீங்க. ஆமாம் தானே? இன்றைக்கி நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆன உடனே, ஏன் மாமியார்கிட்ட சண்டை போடுறீங்க? மாமியார் இல்லை, ஓட்டுனது யார்? உங்களுக்கு மேலே வச்சுருக்காரே கர்த்தர், உங்கள் பாஸ், அவர் இல்லை,
ஆக்சிடெண்ட் பண்ணது அவரை ஓட்டுற யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க. நல்லா புரிஞ்சு 3 விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, யார் ட்ரைவ் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். உங்களை பாதிக்கிற நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறவர்கள் டிரைவரை தான் நம்ம என்ன பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா காரோடு மோட்டரோடு யுத்தம் பண்ணுறீங்க. அந்த யுத்தம் உங்களை எப்படி தெரியுமா ஆக்கும், எப்படி மற்றவங்க பார்த்தாங்கன்னா உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. கூட்டம் கூடி உங்களை பார்த்து கெக்க பெக்கன்னு சிரிக்கும். இப்படி தான் பிசாசு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹலோ, ஓட்டுனது நான், நீ போய் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன். அல்லேலூயா. 3 விதமாக 3 things உலகத்தில் தீமையானவைகளை, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவைகளை, தேவ பிள்ளைக்கு எதிரானவைகளை செய்கிறவர்களை ஓட்டுகிற 3 விஷயம் டிரைவர்ஸ். முதல் டிரைவர் சுயம். அல்லேலூயா. சுயத்தினால நிறைந்த ஒரு மனுஷன் நிச்சயமாக ஆக்சிடெண்ட் பண்ணுவான். அல்லேலூயா. எதிரில் இருக்கிற ஆளையும் இடிப்பார், தன்னும் இடிச்சிட்டு. தேவன் பெருமை உள்ளவனுக்கு சுயம் டிரைவ் பண்ணுற ஒரு கார் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும், கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். 2வது பிசாசு டிரைவ் பண்ணுற ஒரு மனுஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, எப்பவுமே. அதனால தான் ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு சொன்னேன். ஆவியில் ஜெபிச்சாதான் இந்த மனுஷன் சுயத்தினால, இந்த மனுஷன் பிசாசுனால. யார் டிரைவர் சீட்டில் இருக்கா? அந்த அம்மா இல்லை, என்னை பேசினாங்களே அந்த அம்மாக்கிட்ட சண்டை போட்டால் கார்கிட்ட சண்டை போடுறதுக்கு சமம். அது நம்மை முட்டாள்களாக்கும். அந்த ஐயாவை இல்லை, அந்த ஐயாவை பற்றி பிறகாக பேசுறது இல்லை, அந்த ஐயாவை பற்றி பேசுனா நம்ம என்ன முட்டாள்களுக்கு சமமாகும். யார் ஓட்டுறான்னு கவனிக்கணும். உள்ள டிரைவர் யார் இருக்கான்னு போய் பார்க்கணும். ட்ரைவ் பண்ணுறது யார், சுயமாக இருக்கா. 2வது பிசாசு அவங்கள ட்ரைவ் பண்ணும். ஜென்ரேஷனல் பரம்பரையாக வருகிற சில சுபாவங்கள், சில மந்திரங்கள், சில பிள்ளை சூனியங்கள், சில ஆவிகள், இவைகள்லாம் என்ன பண்ணும், ட்ரைவ் பண்ணும் ஒரு சில மனுஷர்களை. 3வது ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு சம் அதர் பர்சன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, ஒரு சில பேரை பிசாசும் ட்ரைவ் பண்ண மாட்டான், சுயமும் ட்ரைவ் பண்ணாது. ஆனால் அவங்கள பிசாசை உடைய தேவனை அல்லாத ஒரு மனுஷனும் ஏறி உட்காந்து அவங்களை ட்ரைவ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? அவங்க பேர் தான் என்ன தெரியுமா, இன்னசென்ட் பீப்புள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னசென்ஸ் இஸ் டேஞ்சரஸ். அப்பாவித்தனம், அறியாமை என்பது கிறிஸ்தவத்தில் பயங்கர டேஞ்சரஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள். அப்போ பார்த்தீங்களா, யுத்தத்தில் சாகிற ஒரு கூட்டம் இருக்குது, சத்ரு அழித்து சாகிற ஒரு கூட்டம் இருக்குது, தானாக போய் விழுந்து சாகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை சொல்லுகிறது, ஏதோ புறஜாதிகளை குறித்து இந்த வேதம் சொல்லலை, என் ஜனங்கள் அறிவில். நான் சொல்கிறேன், இன்னசென்ஸாக இருக்கிறீங்கன்னா கர்த்தரிடத்தில் கேட்டு, புறாவை போல் இன்னசென்ட்டாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருக்கணும். இந்த காம்பினேஷன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லைன்னா, நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்களை ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்று, அது மற்றவர்களை இடித்து மற்றவர்களுக்கு ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணும். 2வது, உங்கள் வாழ்க்கையை அது அழித்து போட்டுரும். 3 விஷயம் ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ட்ரைவ் பண்ணும், ஓட்டும். முதலாவது சுயம், 2வது பிசாஸ், 3வது சில மனிதர்கள். நான் பார்த்துருக்குறேன், என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேர், அவங்களோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவர் இப்படி ஆயிட்டார். சொல்லியிருக்கீங்களா? இவங்களோடு இணைந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூளைக்குள்ளே உட்காந்து எந்த திசைக்கு போகணுன்றதை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்கிறதையெல்லாம் இவங்க கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட நபர்களை? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இவங்க கேட்பாங்க, தலையை ஆட்டுவாங்க, அதுக்கு எதிர்பேச்சு பேச மாட்டாங்க. இந்த 3 டிரைவர் சீட்டில் இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த வண்டி நிச்சயமாக ஆக்சிடெண்ட் ஆகும். அந்த வண்டி மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். கைகளை அசைச்சு சொல்லுங்கள், இப்படி வண்டி ஓட்டுற நபர்கள் எங்க முன்னாடி வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்கள், நல்ல கையசி சொல்லுங்கள். திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர். வி ஆர் ப்ரேயிங் இன் ஸ்பிரிட். நிறைய பேருக்கு இது தெரியாது. மாம்சத்தில் தான் நீங்கள் பார்த்து யுத்தம் பண்ணியிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியின் கண்களை இந்த திருச்சபைக்கு திறந்து விட தேவ ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா.
போய் காரோட சண்டை போடுறதை நிறுத்துங்க. மாம்சத்தோடு மனுஷர்களோடு சண்டை போடுறதை நிறுத்துங்க. அவங்கள பற்றி பேசுறதை நிறுத்துங்க. கை அசைச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். கை அசைங்க, நல்ல கை அசைச்சு. இயேசுவின் நாமத்தினால சுயத்தால் இயக்கப்படுகிற மனிதர்கள் என் வாழ்க்கைக்கு எதிரே வராமல் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசால் இயக்கப்படுகிற மனிதர்கள் எனக்கு எதிரேயும் என் குடும்பத்திற்கு எதிரேயும் என் ஊழியத்திற்கு எதிரேயும் வராமல் இருப்பார்களாக. மற்ற மனிதர்களால் இயக்கப்படுகிற நபர்கள் இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்திற்கு எதிரே வராமல் இருப்பார்களா. அல்லேலூயா. இவங்க 3 பேருக்காக 3 விதத்தில் ஜெபிக்கலாம். முதலாவது, சுயத்தில் இயக்கப்படுகிற மனிதர்களுக்கு தேவ சந்திப்பு வேணும்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் வந்து அவங்கள சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும்? கர்த்தர் வந்து நின்று சந்திக்கணும். அப்படி சந்திச்சா அவங்க சுயம் சாகும், அவர்கள் இருதயங்கள் நொறுக்கப்படும், அவர்கள் தாழ்வார்கள். அல்லேலூயா. தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. ரெண்டாவது, பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னா, போராடி ஃபைட் பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம மாற்றி அதுதான் நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை என்னென்னு அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, அந்த விஷயத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு டாக்டர் 4 டப்பா வச்சுட்டு நீங்கள் என்ன வழின்னு சொன்னாலும் அந்த 4 டப்பாவில் இருக்க 4 மாத்திரை எடுத்து கொடுத்தா உங்களுக்கு வியாதி போகுமா? அப்படியெல்லாம் சில மாத்திரை பூதங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வியாதி வந்த உடனே அதுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான், நீங்கள் டாக்டரே பார்க்க முடியாது. ஆமாம் தானே? நான் படித்தது ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட். என் வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்க மாட்டாங்க, எங்களை தான் பார்க்கணும். நாங்கள் அந்த பேஷண்ட்டோட சிம்டம்ஸை கேட்போம், அவங்களுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் கொடுக்கணும் நாங்கள் எழுதி கொடுப்போம். அவங்க டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்து அவங்க போய் வாங்கிட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் தான். இப்போ எங்கள் வேலை என்னென்னா டயக்னோஸ் பண்ணும். என் வேலை, என்னுடைய பிரதான வேலை இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிப்பேன் நான். அதுதான் எனக்கு வேலை. கண்டுபிடிச்சாதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சொல்யூஷன் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல. ஏன் நான் கண்டுபிடிக்கல. இது சுயத்தினால் இயக்கப்படுகிறதா, பிசாசினால் இயக்கப்படுகிறதா, மனிதர்களால் இயக்கப்படுகிறது. இதற்கு பின்பாக கிரியை செய்கிறது எந்த ஆவி? மனுஷ ஆவியா, சுயத்தின் ஆவியா, மாம்சத்தின் ஆவியா, இல்லை பிசாசின் ஆவியா? ஒரு மனுஷன் தன் சுயத்தினால் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அந்த மனுஷனுக்காக? ஆண்டவரே சந்தியும், ஆண்டவரே சந்தியும். சந்திச்சாரா கர்த்தர்? சந்திச்சாரா? யாரை சந்திச்சார்? யாரை சந்திச்சார்? தன்னால் நிரம்பி இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சந்திச்சார். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே எங்களை துன்புறுத்துறானே, ஆக்சிடென்ட் பண்ணுறானே, ஜெபிக்கணும். நாங்கள் நல்லா தானே, அப்படி தானே இருப்பாங்க. சீஷர்கள் நல்லது செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறோம். யார் பண்ணுறது? சவுல். கர்த்தரே நீர் சந்தியும் என்று சவுலை ஜெபித்த உடனே சவுலின் சுயம் சாகத்தக்கதாக கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மேலே உதித்து, நீ ஒன்றுமில்லை, உன் சுயத்தினால் இயக்கப்படுற, நான் உன்னை இயக்க ஆரம்பித்தா உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தர் கையில் எடுத்தார். கையை அசைச்சு சொல்லுங்கள், சவுல்கள் சந்திக்கப்படுவதாக. சவுல்கள் சந்திக்கப்படுவ. நன்மையானதை பேசுகிற ஒரு ரத்தம் இருக்கிறது உங்களுக்காக. ராகா பாஷி காதா ரோ. அல்லேலூயா. பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்? அந்த ஆவிகளோடு போராடி ஜெபிக்கணும். அதான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் புறமுதுகு காண்பிக்க முடியாது மந்திரியை. ஏன்னா எல்லா விதமான அந்த போராட்டத்துக்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம் முன்னாடி மட்டும்தான் மூடும், பின்பாக மூடாது. பின்னாடி திருப்பி பார்த்தா ஃபுல்லாக நூல் தான் கட்டியிருக்கும். கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க? வேஷம் பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சலாக. இப்போ கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வேஷம் போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஏஞ்சலாக போடுவாங்க. இந்த ஏஞ்சலாக போடுற பிள்ளைய பார்த்தா முன்னாடி அழகாக சிறகு இருக்கும், திருப்பி பாருங்கள் பின்னாடி கயிறு தான் இருக்கும். அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கும், திருப்பி பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக முடிச்சா இருக்கும். அப்படி தான் சர்வாயுத வர்க்கமும். முன்பக்கத்தை முழுவதுமாய் மூடும், பின்பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது. அதனால் பிறமுது காமிச்சிங்கன்னா ஒரே அம்பு பிசாசு தூக்கிடுவோம். யுத்தத்தில் வந்துட்டீங்க. கிறிஸ்தவர்களாய் அடியெடுத்து வைத்த உடனே எங்கே தெரியுமா வச்சோம் நம்ம காலை? அல்லேலூயா. சீனாய் மலையினிடத்திற்கும் தெளித்த ரத்தத்தை பேசுகிற இயேசுனிடத்துக்கும் மாத்திரமல்ல, யுத்த களத்துக்கும் தான் கால் எடுத்து வச்சுருக்கோம். அல்லேலூயா. திரும்பி பார்க்கக்கூடாது, போராடணும். எப்படி சொல்லுங்கள்? போராடணும். கையை அசைச்சு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் பிசாசினால் இயக்கப்பட்டு, ஆவிகளால் இயக்கப்பட்டு, மந்திரங்களால் இயக்கப்பட்டு, அல்லேலூயா, சத்துருடைய தந்திரங்களால் இயக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் கையை உயர்த்தி அசைச்சு அல்லேலூயா
ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே இயேசு தான் சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சர்ப்பங்களை மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அத்தாரிட்டி இல்லாதவங்க தான், அதிகாரம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு ஆள் உள்ளேருந்து இப்படி வந்து எழுங்க அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா? என்னை பார்த்து என்ன பண்ண முடியாது, சொல்லவே. ஆனால் நம்ம பாஸ்டர் உள்ளே வந்து எழுமா அப்படின்னு சொன்னால் நான் எழணுமா எழக்கூடாதா? ஏன்னா அவர்கிட்ட இந்த சபையின் மேலே அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இல்லாத ஒருத்தர் வந்து, ஆமாம் தானே, ஒரு கண்டக்டர் எழுனா டக்குன்னு எழுந்துருவோம். யாரோ ஒருத்தர் வந்து எழு சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னா எழுவீங்களா? நான் எப்போ வந்தேனாக்கும், நான் யாராக்கும், இந்த பஸ்ஸு யாரு தெரியுமா அப்படின்னு சண்டை போடுவோம். ஏன்? அந்த மனுஷக்கிட்ட அத்தாரிட்டி இல்லை. ஆனால் அந்த கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் அத்தாரிட்டி இருக்குது. அவங்க எப்போ வேணாலும் சீட்லேருந்து உங்களை எழுப்பி இறக்கி விடலாம். ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது ஏன் போய் கெஞ்சி நிற்கிறீங்க? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் அமர்ந்து சிங்காசனத்தில் அமர்ந்த மாதிரி உங்கள் வீடுகளில் அமர்ந்து கிரியை செய்கிற சத்துருவை இயேசுவின் நாமத்தில்னு எழு. இந்த சீட்டு உனக்கு இல்லை, இந்த சீட்டு என் அப்பாவுக்குன்னு சொல்கிறதுக்கு அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதனை யுத்த ஜெபத்தினாலும் போராட்டத்தினாலும் ஆவியல் ஜெபம் பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. மற்ற மனிதர்களால் இயக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது? ரொம்ப சிம்பிள். கனெக்ஷனை கட் பண்ணுங்க, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வெரி சிம்பிள். கனெக்ஷனை கட் பண்ணுங்க. நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்க. ஒருவடு ஓடு ஒருவர் யுத்தம் பண்ணி, அப்படிதானே வசனம் சொல்லு. ஆமேன். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். இப்போ 3 பேர் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்க, 3 தேசம். ஆமாம் தானே? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவரோடு ஒருவர். அப்படி தானே இருக்கு. வேற எனிமையே வேணாம். திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர். அல்லேலூயா. அந்த நபரோடு சேர்ந்ததுக்கப்புறம் தான் என் கணவர் குடிக்க ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளை என் சொல் பேச்சை கேட்காம மாறி போனான். இந்த அம்மாவோடு சேர்ந்து உட்காந்து பேசினதுக்கு அப்புறமா தான் நல்லா இருந்த என் மாமியார் இன்னைக்கு என்னை சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. தேவையில்லாத நட்புகளினாலே குடும்பங்களுக்குள்ள, தேவையில்லாத ஐக்கியங்கள்னாலே குடும்பங்களுக்குள்ள, தேவையில்லாத நபர்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள உங்கள் மேலே உட்கார வச்சு அவங்க டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இடம் கொடுத்துருப்பீங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் துண்டிப்பாராக. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து அந்த கயிறுகளின் மேல் படுவதாக. எப்படிப்பட்ட சங்கிலிகளால் அவர்கள் கட்டியிருந்தாலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. டைமே முடிஞ்சிருச்சு. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். நன்மையானவைகளை பேசுகிற ஒரு ரத்தம் உங்களுக்காக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நன்மையான பேசுகிற ரத்தத்தினால் நான் என்ன பலனை பெற்றுக்கொண்டேன்? முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. மறுபடியும் நீங்க தவறு செய்யும் பொழுது உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது பிதாவுக்கு முன்பாக நிற்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. ஆமென். நான்காவது ஆசாரியர் ராஜாக்கள் என்கிற பதவியை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆசாரியர்கள் கெஞ்சி ஜெபித்து ஜெயிப்பாங்க, ராஜாக்கள் சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. ரெண்டுமே நீங்க தான். ரெண்டுமே நீங்க தான். ஆசாரியன் கெஞ்சி ஜெபித்து, பிதாவினிடத்துல கெஞ்சி ஜெபித்து, ஆண்டவரே சந்தியும், இந்த மனுஷன் சுயத்தினால் இயக்கப்படுகிறானேன்னு கெஞ்சி ஜெபிச்சு மேற்கொள்ளுவாங்க. ஆனா ஒரு ராஜா கெஞ்சி எல்லாம் நிக்க மாட்டான், போவான், அடிச்சு தூக்குவான். பிசாசினால் இயக்கப்படுகிறவர்களை அப்படி ஜெயிக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இனி கைகளில், உங்க கைகளில் ரத்தம் கொடுக்கப்பட போகிறது. உங்க கைகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் உங்க கைகளில் கொடு. எழுந்து நிற்போமா? நன்மையானவைகளை பேசுகிற ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆவியில் ஜெபிக்கிற அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில பெருக கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார்.
மாம்சத்துக்குள்ளாய் பாவிகளாய் இருந்த உங்களை நீதிமான்கள் ஆக்கிய ஒரு தேவ ரத்தம். தூரமாய் அந்நியராய் இருந்த உங்களை கிட்டே கொண்டு வந்த இயேசுவின் ரத்தம். ஷாகதுரபாலாதிரா ரீகபாலாதே சேதுரபா. கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்கப்பா, நீர் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி, பாவ மன்னிப்பாகிய மீட்புக்காக நன்றி, என்னை மன்னிக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி, என்னை பிதாவுக்கு முன்பாக ஆசாரியனாய் நிறுத்தின ரத்தத்துக்காக நன்றி, என்னை ராஜாவாய் மாற்றின உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம், இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினாலே நன்மைகள், இயேசுவின் ரத்தத்தினாலே மேன்மைகள், ப்ரமோஷன்ஸ், உயர்வுகள், பதவிகள். ஷீகாபாதரா ஷேதரா. கொஞ்சம் அப்படியே டங்ஸ்ல பேசுங்க, வாய்களை திறந்து. பரிசுத்த ஆவியான இடைபடட்டும். உங்க ஆவியின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நிறைய நாள் ஜெபிச்சு ஜெபத்துக்கு பலன் இல்லை, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போய் இருக்கிற ஒரு சிலரோட கர்த்தர் இன்றைக்கு பேசி இருக்கிறார். முதல்ல இனங்கண்டுகொள், இனங்கண்டுகொள் சகோதரியே, இனங்கண்டுகொள் சகோதரா. ரிகபதரா பஷிகதரா. அவங்க உங்க பேரை கெடுக்கிறாங்கன்னா அவங்க இல்ல. அந்த காரோட சண்டை போடுறதை நிறுத்துங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை போடுறதை நிறுத்துங்க. ஆவியோடு ஆவியில் யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. அவர்களுக்கு பின்புலத்தில் கிரியை செய்கிற ஆவியை கண்டுபிடிங்க. மாம்சத்தின் ஆவியோ, சத்துருவின் ஆவியோ, மனுஷனின் ஆவியோ, எது இயக்கினாலும் இன்றைக்கு ஒரு விடுதலையினால், விடுதலையினால் ஆவியில ஜெபிக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. என் கண்களை திறந்து விடுங்கப்பா. நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி ஜெபிக்கணும்? மாம்சத்துல பார்த்து ஜெபிக்கிறவள் அல்ல, ஆவியில பார்த்து ஜெபிக்கணும். ஷகபதுரா பாபா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கைதட்டி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். ஆவியால் நடத்தப்படுகிற சபையாய், ஆவியால் நடத்தப்படுகிற மனுஷனாய், ஆவியால் நடத்தப்படுகிற மனுஷியாய். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். ஓஹோ, வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியோ. பாட பாட ஒரு ஜெயத்தின் அபிஷேகம், பாட பாட இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு சுகம், ஆரோக்கியம், வெற்றி. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். உங்களுக்காக சிலுவையில் சிந்தின இயேசு, அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். மிதிங்க, காலை மிதிச்சு பாருங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அபிஷேகம் உங்க கால்களில் இறங்கு. ஷகதரிகபதோ. ஒரு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. கைகளை தட்டி வெற்றி உண்டு, ஷகதிரலிதரோபா நமத்தரகரபதிரலபதிரலம். அந்நிய பாஷை. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. இனி நான் தோற்பதில்லை, தோற்பதில்லை, தோற்பதில்லை. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. இனி நான் தோற்பதில்லை. கைகளை பலமா தட்டி, என்னை ஜெயிக்க பண்ணுகிற இயேசுவின் ரத்தம், என்னை ஆவியாய் நிறுத்துகிற இயேசுவின் ரத்தம், மாம்சத்தையும் சுயத்தையும் பிசாசையும் ஜெயிக்க வைக்க இயேசுவின் ரத்தம்.
இனி தோற்று போவது இல்லை. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் நன்மையானவைகளை பேசுகிறது, உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துகிறது. இனி பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரகா பகதர, நீ செய்த பாவத்தை அறிக்கையிடு, கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். தேங்க்யூ ஏசப்பா, எங்களோடு பேசி நீர் வெளிப்படுத்தின வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய பந்தியில் கலந்து கொள்ள உதவி செய்யும். உம்மை நினைவு கூர்ந்து, உம்முடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் கலந்து கொண்டு உம்முடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை தட்டுவோமா? நல்ல பலத்தோடு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஜெய வாழ்க்கை கர்த்தர் தருவாராக. ஆமென். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வெற்றி வாழ்க்கை தருவாராக. கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அருமையான ஆமென் ஊழியக்காரர்கள் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை பேச பலன் தந்தீரே, நன்றி. ஆமென். கிருபை தந்தீரே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆமென் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தையை கொண்டு சென்று அநேக இருள் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க, அநேக சபைகளை கட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து குடும்பமாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அழைப்பை ஏற்று வந்து ஆமென் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின நம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. ஆமென். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம். ஆமென். அந்த இரத்தத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள, மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்து தொடர்ந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.